ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு சடனாக ஒரு பில்டிங் பார்த்தேன். இட்ஸ் லைக் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன யூனிக் டூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைனோட யூனிக் டூல் யூஸ் பண்ணி அந்த மாடல் பண்ண முடியும். அந்த டூல் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய இடத்துல யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ அதனாலேயும் அந்த மாடல் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த டுட்டோரியல் செய்யணுன்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த பில்டிங். இந்த பில்டிங் பேர் டொர்னாடோ டவர் பில்டிங். ஓகேங்களா, இது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபனலோட ஃபனலை நல்லா இழுத்தா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட டாப் லார்ஜஸ்ட் சர்க்கிள், நடுவில் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகும் சின்ன சர்க்கிள், அப்புறம் கீழே பெரிய சர்க்கிள். ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதோட சர்ஃபேஸ் பண்ணுறது ஈஸி, ரைட்? பட் த திங் இஸ், நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பேட்டர்ன் இருக்குது பாருங்க. ஸோ இந்த பேட்டர்ன் பண்ணுறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு ரெகுலர் சிலிண்டர்னால் யூ கேன் டூ இட் ஈஸிலி, பட் திஸ் இஸ் நாட் அ ரெகுலர் சிலிண்டர். ஓகேங்களா, ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ ரைனோ எடுத்தாச்சு. ஸோ ரைனோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்பவுமே ரைனோ ஓப்பன் பண்ணுவோம், யூனிட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி யூனிட் செக் பண்ணுறேன். இது ரைனோட்டில் மீட்டர்ஸில் தான் இருக்குது. ரைனோவில் எல்லாம் எப்படி சொல்கிறது, மோஸ்ட்டாக எல்லா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட் யூனிட்டை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு ட்ராயிங் இம்போர்ட் பண்ணுவோம், திடீர்னு இது ஸ்டாண்டர்டாக மில்லிமீட்டரில் இருக்கும், சும்மா மீட்டரில் வேல்யூ கொடுப்போம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ அந்த பில்டிங்கோட அந்த சர்ஃபேஸ், அதாவது அந்த ஃபனல் சர்ஃபேஸை ஃபஸ்ட்டு வரைகிறேன், மேக் பண்ணுவோம். ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் லைன் கமாண்ட். லைன் கமாண்டில் வெர்டிக்கல் தெரியுது உங்களுக்கு. ஸோ அந்த வெர்டிக்கலை கிளிக் பண்ணுறேன். ஸோ சென்டரில் பிங்கன்னா 0,0. ஸோ அங்கே சென்டரில் பிங் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு 60 மீட்டர்ஸ் வேணும் ஹைட்டு. ஸோ 60 மீட்டர்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் அந்த ஃப்ளோர் பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். 3x3னா 20 ஃப்ளோர்ஸ், அந்த ஒரு கணக்குக்காக தான். ஸோ நத்திங் மச் தான். ஸோ இது 60னா எனக்கு இந்த லைன் ஒரு 10 இருக்கட்டும். ஸோ 10. ஸோ இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது என்னோடய ரெஃபரன்ஸ் லைன் தான், இது மேஜராக மாடல் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் வியூக்கு போகிறேன். ஃப்ரண்ட் வியூவில் போய்ட்டு எங்கே, ஸோ இந்த இது என்னென்னா ஸ்டார்ட் எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட்டையும் எண்டையும் கொடுத்துட்டேன். ஃப்ரண்ட் வியூவில் எனக்கு இந்த அளவு உள்ள கம்ப்ரஸ் ஆகிருக்கணும். ஸோ அது உங்களோட டிபெண்டன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இது நம்ம ஸ்கெட்சப்பில் பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஸோ ரெவால்வோ, அந்த ரெவால்வ்ன்ற ஒரு கமாண்ட் இருக்கும், அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். ரெவால்வ். ஓகேங்களா, ரெவால்வ் கொடுத்துட்டு ஆக்சிஸ் கேட்குது, எனக்கு இந்த ஆக்சிஸில் வேணும். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் ஃபுல் சர்க்கிள் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் சர்க்கிள் கொடுத்தா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இந்த ஒரு லைனை 360 ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வச்சு க்ரியேட் பண்ணும்போது சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த சர்ஃபேஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு பில்டிங் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு மாதிரி அந்த மாடல் அந்த ஃபீல் வரலை. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ஆக்சிஸ், ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதை பார்த்தா ரொம்ப உள்ளே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஓகே, திஸ் இஸ் ஓரளவு ஃபைனாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணணும். ஸோ அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா, இந்த சர்ஃபேஸை எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஸோ அந்த சர்ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு யூவி கர்வ்ஸ். ஸோ கிரியேட் யூவி கர்வ்ஸ். ஸோ கிரியேட் யூவி கர்வ்ஸ் கொடுத்து இந்த சர்ஃபேஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா ஸோ உங்களுக்கு இந்த இது. ஸோ இப்போ இதை நான் இந்த இதை மடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சேன்னா எப்படி இருக்குன்ற ஒரு ஃபார்மேட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒயர் ஃப்ரேம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஒயர் ஃப்ரேமில் நான் என்ன வரைகிறேனோ அதை திருப்பியும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன வரைகிறோமோ அதே இதுவை இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது மேபி வாயில் சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஜஸ்ட் ஷோ இட் இன் அ மாடல். ஸோ மேபி அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த பேட்டர்ன் வரைகிறேன்ல, ஸோ இந்த பேட்டர்ன் ஃபஸ்ட்டு இதை ஒரு சர்ஃபேஸ் ஆகிக்கலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் செலக்டிங் இட்.
ஸோ நான் ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சர்ஃபேஸில் வந்து எனக்கு அந்த கிராஸ் பேட்டர்ன் வந்து என்ன பண்ணுறேன், கான்டூர் யூஸ் பண்ணிக்கிறேன். கான்டூர் யூஸ் பண்ணி ஸோ எனக்கு வந்து ஸோ சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கான்டூர் யூஸ் பண்ணிக்கிறேன். கான்டூர் யூஸ் பண்ணி பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். பர்பெண்டிகுலர் கான்டூர் எனக்கு இப்படி வேணும். நெக்ஸ்ட் 3. ஸோ எனக்கு இந்த மாதிரி கான்டூர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பேஸ் பாயிண்ட் பர்பெண்டிகுலர் கான்டூர் பிளேன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கான்டூர் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஆக்சுவலாக இதையே நான் யூஸ் பண்ணலாம். பட் இந்த லைன்ஸை யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை ஆகும்னா இங்கே வந்து ஒழுங்காக ஜாயின் ஆகாது. ஸோ அந்த ஃபினிஷ் வந்து வராது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஏன்னா நான் கான்டூர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது ஏன் என்னென்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ இந்த கான்டூர் யூஸ் பண்ணும்போது இந்த ஜாயினிங் எனக்கு கரெக்டாக வரலை. ஸோ ஜாயினிங் எடுத்துட்டோம்னா கரெக்டாக அந்த 3 வேல்யூ கொடுத்தலாம் பர்ஃபெக்டாக கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து ஸோ அந்த வேல்யூன்றது வந்து கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ இதை ஹைட் பண்ணிவிட்டு இந்த கான்ட்ரோலை டெலீட் பண்ணிட்டு இதுக்கு பதில் வேறு ஒரு வழி இருக்குது. ஸோ இதை வந்து இப்போதைக்கு டெலீட் பண்ணிடலாம். ஸோ அந்த கான்டூர் க்ரியேஷனுக்காக மட்டும்தான் அந்த சர்ஃபேஸை வரைஞ்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த 2 லைனை செலக்ட் பண்ணி டிவைட் கொடுக்குறேன். டிவைட் கொடுத்து 32 செக்மெண்ட் லைன் வந்து 32 கொடுக்குறேன். ஸோ லைன் க்ரியேட் ஆகிடுச்சுல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பாலிலைன் எடுத்துக்கிறேன். ஸோ பாலிலைன் எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் பிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை பிங்க் பண்ணி ஒரு டைமண்ட் வரைஞ்சிக்கிறேன். இந்த டைமண்ட் வரைகிறதுக்கு எதுக்கு 32 லைன்ஸ்னால் அந்த 32 லைன்ஸ் அதாவது 32 டிவைட் பண்ணும்போது தான் இங்கே எனக்கு அந்த ஈக்குவல் வரும். ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து எனக்கு ஈக்குவலாக வரும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் 32 பிரித்தேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த 2 லைனை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு கமாண்ட் என்னென்னா நம்ம ஃபைலில் இருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணால் எல்லா பாயிண்ட்ஸும் செலக்ட் ஆகும். இது இல்லை எங்கே இருந்தாலும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் செலக்ட் பண்ணி எனக்கு இப்போ இனிமேல் அந்த பாயிண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அரே யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அரே யூஸ் பண்ணி இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். 32 ஐட்டம்ஸ். ஸோ இதை பேஸ் பாயிண்ட்டாக வச்சு இந்த டிஸ்டன்ஸில் எனக்கு அரே ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு ஓரளவு வந்து அரே ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒன்று இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ண என்ன ஆகும்னா இந்த லைனிங் வந்து கரெக்டாக அந்த டயக்னல் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம அந்த சர்ஃபேஸில் வைக்குமோ அந்த ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் புரியலனா நான் அதை ஜாயின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ மேபி உங்களுக்கு புரியும். ஸோ இந்த லைனை ஹைட் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி அன்ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து மிரர் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு டயக்னல் வேணும் மிட் பாயிண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஜாயினிங் கரெக்டாக வந்துடுச்சா? ஸோ அதுக்காக தான் இந்த இது யூஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். கான்டூர் யூஸ் பண்ணால் அந்த ஜாயினிங் ஒழுங்காக வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், இந்த லைன் வந்து எனக்கு இப்போதைக்கு இந்த லைன் தேவையில்லை. ஸோ அதனால் இந்த லைனில் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பேஸ் பாயிண்ட்டை வச்சு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே லைன் இருக்குல்ல அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த லைன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸோட ஏரியாவும் இந்த ஏரியா ஒன்று. ஸோ இந்த சர்ஃபேஸை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் இந்த ஏரியா, ஸோ அந்த ஏரியா வந்து ஸோ இப்போ அந்த ஏரியாவில் வரைகிற லைன்ஸ் வந்து இங்கே எனக்கு அப்படியே வரணும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறேன்னா ஃப்ளோ அலாங் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஃப்ளோ அலாங் சர்ஃபேஸ்ன்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளோ அலாங் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எங்கே இருக்குன்னு காமிக்க தான் இது தெரியல. ஓகேங்களா? நீங்கள் டைப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஃப்ளோ அலாங் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளோ அலாங் சர்ஃபேஸில் வந்து எல்லா ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிடிச்சி இந்த சர்ஃபேஸை மட்டும் அன்செலக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எனக்கு இந்த லைன் மட்டும் தான் வேணும். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேஸ் சர்ஃபேஸ். ஸோ நம்ம அன்ரோல் பண்ணலாம். அந்த பேஸ் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டார்கெட் சர்ஃபேஸ்.
ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பேஸ் சர்ஃபேஸ்லேருந்து டார்கெட் சர்ஃபேஸ் போகணுன்னு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்துடுச்சு பாருங்கள் அந்த பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பேட்டர்ன் ஸோ இது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ஒன்று இதோட யூசேஜ் வந்து இந்த இது வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ப்ரொஜெக்ட்ன்ற ஒரு கமாண்ட் நான் முன்னாடி சொன்னேன். பட் ப்ரொஜெக்ட் வந்து சில இடத்துல யூஸ் பண்ண முடியாது. பட் இது வந்து மேஜராக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஃப்ளோ ஆகுதுல்ல. ஸோ இப்போ இந்த எண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வருது. ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன் அந்த எனக்கு கரெக்டாக அந்த எண்டு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்போயும் இந்த 2 லைனை நான் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ அந்த எண்டு ஒழுங்காக இல்லைன்னு வச்சுருந்தீங்களா என்னால் ஜாயின் பண்ணியிருக்க முடியாது. அந்த ஒரு ரீசன் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இந்த லைன் எல்லாம் ஸோ இது வந்து இது வந்து பாதியாக ஸ்ப்ளிட் ஆகுதோ இது ஒரு சர்ஃபேஸ் இது ஒரு சர்ஃபேஸாக தான் ஐடென்டிஃபை ஆகும். ஸோ அதனால் எல்லா லைனையும் ஜாயின் பண்ணுறேன். 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அதை வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl+J கொடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபினிஷ் தெரியுதா? ஸோ இந்த லைனை நான் இப்போ செலக்ட் பண்ணும்போது எல்லாமே ஸோ அந்த ஃபுல் லைனாக ஜாயின் ஆன லைன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சைடு இருக்கிற லைன்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடில் இருக்கிற லைனையும் நம்ம அது மாதிரி ஜாயின் பண்ணோம். சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கட்ஸ் லைன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ இந்த லைன்ஸ் தேவையில்லை. இதுக்கப்புறம் இந்த லைன்ஸ்லாம் டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியுது அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணியாச்சு. அந்த பேட்டர்ன் ரெடி ஏன் அவ்வளோ உட்காந்து ஒர்க் பண்ணோன்னா இது வந்து பைப் தரணும். ஸோ பைப் கொஞ்சம் பெரிய ரேடியஸாக கொடுத்துருக்கேன். ஸோ ஐம் யூஸிங் பைப் அகைன். ஸோ 0.2 கொடுத்துருக்கேன். தெரியுது உங்களுக்கு அந்த பைப் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த இதுவும் ஃபினிஷ் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம ஒரு டிக்னஸ்னா ஸோ அதனால் ஆஃப்செட் சர்ஃபேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இது இன்சைடாக எனக்கு ஆஃப்செட் ஆகணும். ஸோ சாலிடாக எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ இப்படியும் சாலிடாக ஆகணும். ஸோ எஸ் கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ ஆஃப்சைட் சர்ஃபேஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். இந்த 2 சர்ஃபேஸ் மட்டும் இந்த 2 பார்ட்டை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டு
இது எல்லாத்தையும் delete பண்ணிடுறேன். ஸோ delete பண்ணிட்டு இதை வந்து கான்டோர்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். கான்டோர் யூஸ் பண்ணி ஸோ 3 meters கொடுக்கும்போது இது வந்து ஃப்ளோர் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃப்ளோராக எனக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ தெரியுது உங்களுக்கு. ஸோ ஃப்ளோராக ஐடென்டிஃபை பண்ணணும், எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணி 0.23 கொடுக்கலாம். ஸோ இதுலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸ்ட்ரூட் பண்ணி 0.23 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹைட் பண்ணிடுது. ஸோ இப்போ வந்து இது ஒரு இதுக்கு வந்து மெட்டீரியல் வந்து இதோட மெட்டீரியல் வந்து ங்களா. ஸோ இப்போ வந்து இதை நான் ரெண்டரில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்ட் தெரியுதா. ஸோ இங்கே வந்து ஸோ கரெக்டாக அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு வரல. ஸோ அது மெட்டீரியல் நடக்கும்போது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வருது. பட் எனக்கு அந்த சர்ஃபேஸ் இப்படி தானே வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஸோ ரெண்டரில் வந்து ஷேடர் போய்ட்டு ஸோ என்ன பண்ணுறேன், இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த இது சர்ஃபேஸ் டெலீட் பண்ணி என்ன பண்ணுறேன், ஆஃப் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப் செட் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு இந்த அளவு கூட இருந்தால் ஓகே. ஸோ எல்லாத்தையும் ஆஃப் செட் பண்ணுறேன். ஸோ இது ஏன் ஆஃப் செட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு சர்ஃபேஸ் வேணும். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆஃப் செட்டை இந்த இது வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து பெருசாக வரைஞ்சி அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் யூஸ் பண்ணி நான் அந்த டூல் கட்டிங் டூல் சொல்கிறேன். ஸோ அப்படியே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நான் ஆஃப் செட் பண்ணுறேன். ஸோ ஆஃப் செட் பண்ணதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன் 0.23. ஸோ நான் ஆஃப் செட் பண்ணதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஆஃப் செட் சர்ஃபேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த பூலியன் யூஸ் பண்ணும்போது ஒரு சர்ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், பூலியன் ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா பூலியன் ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி ஸோ இந்த பார்ட்டில் வந்து எனக்கு இது கட் ஆகணும். ஸோ இது வந்து எனக்கு டெலீட் ஆகிடும். ஸோ இந்த பார்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த இன்க்ளினேஷன் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வராமல் கரெக்டாக உங்களோட அந்த அவுட்டர் ஷெல்லுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சர்ஃபேஸ் கட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து இது எல்லாத்துக்குமே நான் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பண்ணியாச்சு, பூலியன் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லை எனக்கு.
லைன்ஸ் எல்லாமே தேவையில்லை. ஐம் ஜஸ்ட் டெலிட்டிங் இட் ஆல். ஸோ பூலியன் ஸ்ப்ளிட்னா என்னன்னு தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பூலியன் ஸ்ப்ளிட்னா என்ன, அதோட யூசேஜ் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே ஸோ இப்போ நான் எடுக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி அதுக்குன்னு இண்டிவிஜுவல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கிளியராக. ஸோ இல்லை உங்களுக்கு அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர லிங்க்கில், ஸோ நீங்கள் போய் அதில் பாருங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளோரிங் இப்போ எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை பண்ண பண்ணிக்கிறேன். தெரிஞ்சுக்க இது தேவைப்படாது. ஸோ இதை செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இது இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், மாடல் ஓவர். ஸோ இப்போ இதுக்கு ஒரு மெட்டீரியல் அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளாஸ் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் அசைன் பண்ணிட்டு ஸோ ஷேடில் இருக்கும்போது இதுதா. ஸோ நம்ம ஃபைனலாக அந்த பில்டிங் வந்துடுச்சு. ஸோ வீடியோஸ் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஆல்ரெடி எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் டார்க் மெசேஜ் கொடுத்தா யூ கெட் அ குவிக்கர் ரெஸ்பான்ஸ் தேன் இன் கமெண்ட் செக்ஷன். ஓகேங்களா? அதுக்காக தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாடா, பை பை, see you.